வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பொதுச் செயலாளர் இவர்தான். பரபரப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட இப்போ யார் பக்கம் ஃபோக்கஸ் போயிட்டுருக்குன்னா அடுத்த பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு கோஷங்கள் பார்த்திங்கன்னா இட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சூழல் நடைபெற்றிருக்கா, அப்படி நடந்துட்டுருக்கா, அப்படியான பார்த்திங்கன்னா கட்டமைப்பு பெண்மம் உருவாகிட்டுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அந்த மாதிரி சூழல் தான் நடைபெற்றிருக்கு. அதற்கான காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சிக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை கருத்து என்னென்னா, இப்போ இருக்கிற சூழலில் அதிமுக பெரும்பான்மையில் இருக்குது. எடப்பாடி தலைமையில் 3 ஆண்டுகளாக இருந்தும் 3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்தலும் பெரும்பான்மையான வெற்றியை படைக்கவில்லை அப்படின்றதான் உறுதிப்பட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தலைமை மாற்றினால அதிமுகவில் எதனா சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இப்படி பார்த்திங்கன்னா எதனா இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே பார்த்திங்கன்னா மாறுதலை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதன் முன்னோடியாக மாறுதலை சந்திக்க நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலிருந்து செங்கோட்டையன் தலைமைக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு சில கோஷங்கள் விட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் அப்போ பன்னீர்செல்வம் அந்த தேர்தலுக்கு முடிவு அவர் கூட பொதுச் ஆகலாம், இல்லை சசிகலா அவர்கள் வரலாம். ஏன்னா அனைவரும் ஒன்றிணைய போகிறோம் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்ல பன்னீர்செல்வம் அவர்களும் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா தலைமையை பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நாங்கள் வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருக்க அடுத்த பொதுச் செயலாளர் யார்? ஏன்னா எடப்பாடி இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் டோட்டலாக பார்த்திங்கன்னா அவர் ஒழிச்சு கட்ட போகிறார். அதாவது அவர் தலைமையிலிருந்து எடுக்க போகிறார்கள். அந்த ஒரு தலைமை பதவிக்கு வேறொன்றை மாற்ற போகிறார்கள் அப்படின்ற பேச்சுக்கள் தான் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுகவிலும் பூதாகரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சப்போஸ் அப்படி பண்ணாங்கன்னா சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் அவங்க பொதுச் செயலாளர் ஆவாங்களா, இல்லை பன்னீர்செல்வம் ஆக போகிறாரா, இல்லை செங்கோட்டையன் அவர்கள் ஆக போகிறாரா அப்படின்னு 3 விதமான பேச்சுக்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் புரட்சி தலைவி ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இது மாதிரி தலைமைக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் இந்த அளவுக்கு மோதல்களும் சிக்கல்களும் இல்லாமல் சிறப்பாக கட்சிகள் போய் கொண்டிருக்கிறது. செயல்பாடுகளும் சிறப்பாக போயிட்டுருக்கு. எப்பொழுது அவர்கள் இருந்தார்களோ அதன் பிறகு மாறிய கட்சிகள் தான் பெரும் சிக்கலையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று நிறைய விதமான தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. ஸோ நிறைய விதமான விஷயங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவில் அடுத்த கட்டமாக பதவிகளை யார் ஏற்கப் போகிறார்கள் அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் முழு காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிமுகவின் நிர்வாகிகளும் கடைகோடி தொண்டர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, தலைமையை பார்த்திங்கன்னா பெரும்பாலான பார்த்திங்கன்னா மக்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் யோசித்தா ஒன்றும் ஆகாது, மாற்றவும் முடியாது அப்படின்றதுல உறுதிப்பட இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.